தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன விஷயந்தான். நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஆரம்பித்த என்னோட பயணம். அப்போ சாரோட பாடல்களை நாங்கள் போட்டிருக்கோம் சேனலில். ஸோ நானே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் சாரோட பாட்டு. ஸோ அவரோட படத்தில் நான் ஒரு கதாபாத்திரமாக நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஸோ சார் தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது. தேங்க்யூ சார். சார் மேலும் மேலும் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ. எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சுசீந்திரன் சாருக்கு என்னோட முதல் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட செகண்ட் மூவி இது. என்னோட செகண்ட் மூவி இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் எடுத்திருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு 90s 2K மிங்கிளாகி எடுத்த மூவி. இதில் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. டிஓபி சாருக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப இந்த மூவியில நிறைய அவர் நான் தொந்தரவு பண்ணியிருக்கேன். ஸோ டைமிங்கே பார்க்காம நிறைய அவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி போங்க, கலர் பேலட்டு, ஸோ அப்படின்லாம். ஸோ அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் என்ன காஸ்டியூம் கொடுத்தாலும் போட்ட ஆக்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மூவில சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சைமான் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நல்லா Feb 14th பாருங்க, நல்லா இருக்கும். வரல சரி, ஓகே, ஒரு நல்ல பேனர் மூலியமா நம்ம படம் போய் ரிலீஸ் ஆகும், மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத யோசிச்சோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டு டாக் அவுட் த ஃபிலிம், சுசீந்திரன் சார் அவர்ல இருந்து இந்த படம் ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். அவர் மேல உள்ள ஒரு நம்பிக்கையினால தான் இந்த படத்தை ஆரம்பிச்சது. ஸோ சார் சொன்ன டேட்ல கரெக்டா பர்ஃபெக்டா முடிச்சிட்டாரு. ஸோ அதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் சக்சஸ். அண்ட் இந்த படம் ஒரு February 14 ரிலீஸை பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ ரிலீஸ் ஆகிறது எங்களோட செகண்ட் சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி மக்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படிங்கிறத சொல்லணும். ஸோ தட் இஸ் அப் டு தெம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த படம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சப்போர்ட் உங்ககிட்ட நான் அதை எதிர்பார்க்குறேன். அண்ட் எங்கள் என்டையர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் டீம் சார்பாக நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் த ஸ்டேஜ் இஸ் ஆல் தேர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப கம்மியாக ரொம்ப அழகாக பேசுனீங்க. படத்தின் கதாநாயகன் ஜெகவீர் அவர்கள், படத்தின் கதாநாயகி மீனாட்சி கோவிந்தராஜன் அவர்கள், இயக்குனர் எழில் அவர்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஏதோ இருக்கேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே பார்க்கலாம். நீங்கள் டிக்கெட் கொடுத்து பார்க்குற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு படம் ரொம்ப என்கேஜிங்காகவும் நல்லா என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் ஃபேமிலியோட லவ்வரோட எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் பாருங்க. நான் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்கிறத தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பவிங்கிற கேரக்டர். ஸோ அதை தாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் இந்த ஸ்டேஜ் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நிறையா ஸ்டேஜஸும் நிறையா சக்ஸஸும் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் முக்கியமாக சார் பற்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது சார் தான். அதுவும் இல்லாமல் விஷுவல்ஸில் கொஞ்சம் நான் பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்னை அழகாக காமிச்ச ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரம் நீ பண்ணு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அப்பா அம்மா லைக் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். டைட்டில் என்னது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி 2K லவ் ஸ்டோரி அப்படின்னு. அங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னாங்க. சரிங்களா, கூப்பிட்டுருக்காரு போல அப்படின்னு. அந்த 2K எந்த மாதிரி தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு கதையை நல்லா செம ஹியூமராக கொடுத்துருக்காங்க சார். முதல்ல அவங்களுக்கு நன்றி.
ரெண்டாவது இமான் சாருடைய அந்த மியூசிக்ல நான் படமெல்லாம் இமான் சார் மியூசிக் டேரக்டராக போடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன நடிச்ச இடத்துக்கு அவர் போட்டிருக்காரு, அது ஒரு பெருமை தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து முதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க எப்பவுமே. இப்ப சார் சுசி சார் வந்து எவ்வளவு இயல்பா இருக்காரு, ஆனா அந்த வெண்கலா கபடிக்குன்னு பண்ணும்போது அவருக்குள்ள ஒரு எவ்வளவு ஒரு பதட்டமும் இதுவும் பயமும் இருந்திருக்கும் தெரியும். அந்த மாதிரி சார் இன்னைக்கு அவருடைய சீனியர் அந்த மெச்சூரிட்டியில ஆனா புதுசா ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் வெண்கலா கபடிக்குள்ள மாதிரி உங்களுக்கு பதட்டம் இருக்கும், ஆனா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அது முதல்ல உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயணம் இருக்கு. பயணத்துடைய முதல் படி தான் ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி அந்த பயணம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறது எடுத்துக்காட்டு வந்து இந்த சம்பந்தப்பட்டவர்கள் தான் அந்த மேடைக்கு வரணும் இல்லை. தாசன் வந்திருக்காரு, எதுக்கு வந்திருக்காருங்க, சுசிக்கு சாருக்காக வந்திருக்காரு. அந்த மாதிரி வந்து சுசி சாருக்காக வந்திருக்காரு. உண்மை அந்த நட்புக்காக வந்திருக்கீங்க. அந்த மாதிரியான இந்த ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்கும். அதனால கண்டிப்பா எல்லாம் ஜெயிப்பாங்க. இதுல வந்து பாக்கியராஜ் சார் அந்த தம்பி பாலசரவணன் சார் எல்லாம் சேர்ந்து கொண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அழகான ஒரு கவிதை சொல்லுவாங்க. பாலராஜ் சார் கடைசி ஒரு அழகில் ஒரு டைட்டில் போடுவார், காதல் ஒன்று இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. தினந்தோறும் படத்துல நாகராஜ் போட்டிருப்பாப்புல, காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தொட்டிருக்காரு சுசி சாரு. கண்டிப்பா அந்த காதலர்கள் வேணா மாறலாம், ஆனா காதல் மாறவே மாறாது சார். காதல் கண்டிப்பா ஜெயிக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நடிகை லத்திகா பாலமுருகன் அவர்கள். நடிகை ஜோ கவின் அவர்கள். நிறைய நபர்கள் இருக்காங்க, நிறைய ஜாம்பவான்கள் வந்து மேடையில இருக்காங்க. சோ இந்த நேரத்துல வந்து படம் குறித்து பல விஷயங்கள் அவங்க பேச இருக்காங்க. சோ அது வந்து முதல் பேச வர்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியம் ஆஃப் சிட்டி லைட் பிக்சர்ஸ். ஓரிரு வார்த்தைகள் சார். ஓகே, அடுத்ததான் வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமா வந்து டிஓபி அவர்கள். சோ அவர் எவ்வளவு அழகா வந்து நம்மள காட்டாரோ அவ்வளவு அழகா வந்து நடிகர்கள்லாம் இருப்பாங்க. சோ இந்த படத்தோட டிஓபி VS ஆனந்த் கிருஷ்ணா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பிரதர் பேச, ஃபர்ஸ்ட் சுசீந்திரன் பிரதருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு இந்த விஷுவலா பார்க்கும்போது நான் பண்ணியிருக்கலான்றது எனக்கே ஒரு இதா இருக்கு. ஃபுல் பேக்கப் எனக்கு பண்ணி இது எடிட்டர் தியாகு அவர்கள். டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி VS ஆனந்த் கிருஷ்ணா. அவர் வரல. அப்புறம் வந்து நடிகை ஹரிதான்னு சொல்லுங்க. ஹரிதா ஆக்டர் ஹரிதா அவர்கள். டைரக்டர் ஆக்டர் பிரபாகரன் அவர்கள். நடிகர் பிரபாகரன் அவர்கள். ஆக்டர் ஜமுனா. ஆக்ட்ரஸ் ஜமுனா அவர்கள். சிவானி. ஆக்ட்ரஸ் சிவானி.